வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். tnmedicalselection.net வெப்சைட்லேருந்து பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கான டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/2/2025 9 o'clock, அதாவது இன்றைக்கி 9 o'clock இருந்து 1/3/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து 3/3/2025 அன்னைக்கு வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து 3/3/2025 டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கான காலேஜ் ஜாயினிங் டேட், ரிப்போர்ட்டிங் டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2025 7/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. டேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அண்ட் ரிசல்ட் டேட், ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட், அடுத்து ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, அதர் டிப்ளமா ஆஃப் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அடுத்து வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், எல்லா கோர்ஸுக்குமே வந்து காமன் தான் இந்த டேட் அண்ட் டைம். பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கான எலிஜிபிள் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மற்ற நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டிப்ளமா இன் ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் நம்பர் 1லேருந்து ரேங்க் நம்பர் 1651 வரைக்கும் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்குறாங்க. கட் ஆஃப் மார்க் 96.67லேருந்து 35 வரைக்கும் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாரையுமே கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரியில் பார்த்திங்கன்னா ரேங்க் நம்பர் 1லேருந்து ரேங்க் நம்பர் 387 வரைக்கும் கூப்பிட்ருக்குறாங்க. இதுலேயுமே வந்து அப்ளை பண்ண எல்லாரையுமே வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க தான் இன்னொரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த கோர்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதர் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேங்க் நம்பர் 1லேருந்து 3950 வரைக்கும் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. இதுலேயும் வந்து அப்ளை பண்ண எல்லாரையுமே வந்து கூப்பிட்ருக்குறாங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் நம்பர் 1லேருந்து ரேங்க் நம்பர் 428 வரைக்கும் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாரையுமே வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாச்சு. செகண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து இவ்வளோ சீக்கிரம் போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்டோபர்லேயே வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன். பட் பிப்ரவரியில் வந்ததுனால நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க. மார்ச் ஃபஸ்ட் வீக் வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 250 ஃபீஸ் வந்து ஆன்லைனில் நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது டெபிட் கார்டு மூலமாகவோ கிரெடிட் கார்டு மூலமாகவோ நீங்கள் வந்து பே பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அண்டு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி இன்னொரு தெளிவான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். கூடுதல் தகவல்களுக்கு அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. சீட்ஸ் வந்து எதை பொறுத்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் அண்டு ரிசர்வேஷன் ரெண்டத்தை பின்பற்றி தான் வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ண போகிறாங்க. சீட்ஸ் அலாட்டான கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குற டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும். போகும் பொழுது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதோட ஜெராக்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு நேரில் போயிட்டு அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லோரும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து தெளிவாக பண்ணுங்கள். காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.
இது மாதிரியான மருத்துவ படிப்புகள் சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.